நேயர்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ஈஸியான பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காம இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே அதிகமான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் முறுக்கு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதே சமயம் மாவு ரொம்ப கட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. நீங்கள் முறுக்கு குழலில் போட்டு முறுக்கு புளியும் போது அது ஈஸியாக வரணும், அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு குழல் உள்ள நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழல்ல வச்சு அதை மூடிக்கோங்க. இந்த மாதிரி தோசை திருப்புற கரண்டிலையோ அல்லது சின்ன தட்டுலையோ முறுக்க புழிஞ்சுக்கோங்க. பொறுமையா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஷேப்ல முறுக்கு வரும். இப்ப சூடான எண்ணெயில இந்த முறுக்கை ரொம்ப பொறுமையா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க முறுக்க போடுறதுக்கு முன்னால அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. முறுக்கு போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க முறுக்கு சுட்டிங்கன்னா முறுக்கு ஹார்ட் ஆயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி முறுக்கு நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலிருந்து முறுக்கு எடுத்துடுங்க. 10 நிமிஷத்துல ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்பவும் மொறுமொறுப்பான பொட்டுக்கடலை முறுக்கு தயாராயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நம்மளோட சேனல்ல நிறைய இனிப்பு வகைகள் பார்த்துருக்கோம். அதோடவே இந்த முறுக்கையும் செஞ்சு தீபாவளியை ரொம்ப இனிமையாக கொண்டாடுங்க. அதே சமயம் ரொம்பவும் பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுங்க. நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.